ஹலோ காய்ஸ், வெல்கம் டு தங்கம் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வாழைப்பூ வடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் 4 கிலோ கடலைப்பருப்பு ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன், பெருஞ்சீரகம் 1 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, 4 கிலோ கடலைப்பருப்புல ஒரு 2 ஸ்பூன் ஊற வச்சு தனியா எடுத்து வச்சிருக்கேன். ஒரு பூ, சின்ன பூ வாழைப்பூ, அது மோர்ல கட் பண்ணி போட்டு வச்சிருக்கேன். 2 பெரிய சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சிருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி உங்களுக்கு தேவையான அளவு, ஒரு பூண்டு ஃபுல்லாக இடிச்சு வச்சிருக்கேன், 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன், பெருங்காயம், தேவையான அளவு எண்ணெய், பொரிக்கிறதுக்கு எண்ணெய் வேணும், அது எவ்வளவோ அதை பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. சமையலுக்குள்ளே போகலாம். சின்ன ஸ்பூனால 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், கொஞ்சோண்டு பூண்டு போட்டுக்கங்க, கொஞ்சம் குறைன்னு அரைக்கணும். இதை இப்போ நம்ம குறைன்னு அரைச்சி எடுத்தாச்சு. இந்த பதத்தில் எடுத்துக்கணும். ஒரு 3/4 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கணும். சேர்த்தாச்சு. இப்போ வாழைப்பூவை தண்ணியிலேருந்து எடுத்து புழிஞ்சு இதில் போட்டுக்கணும். இப்போ எல்லாத்தையும் இதில் சேர்த்தாச்சு. கடலைப்பருப்பு தனியாக ஊற வச்சுருக்கேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, முழுசாக அதை இதில் சேர்த்துக்கணும். இப்போது எல்லாத்தையும் பிசைஞ்சுக்கலாம். பதம் பார்த்தீங்கன்னா இப்படி பிடிச்சா இந்த பதம் வரணும். இப்போ அடுப்பில் எண்ணெய் ஊற்றி காஞ்சிட்டு இருக்கு. நல்லா காஞ்சதும் நம்ம வடையை பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு, நம்ம சிம்ல வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா உருட்டிட்டு, இந்த மாதிரி நல்லா உருட்டிட்டு கையில் எடுத்து இப்படி தட்டிக்கணும். தட்டி இந்த மாதிரி போட்டுக்கலாம். வடை வெந்ததும் மேலே வந்துடும். இங்க பாருங்க, இந்த மாதிரி மேலே தனியாக வந்துடும். நம்ம திருப்பி விட்டுக்கலாம். வடை நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்படி தான் செய்யணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தங்கம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.